நீங்க பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு கேரண்டி ரிட்டர்ன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்றதுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எவ்ரி இயர் ஆன் இயர் 1 லேக் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. 15 இயர்ஸ்க்கு டோட்டலா 15 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றத பார்க்கலாம். 2012ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.8%. ஸோ எண்ட் ஆஃப் 2012ல 2.26 ஆயிருக்கு உங்க வேல்யூ. சரி, நீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். இதே லெஸ் தென் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள பிளான் பண்றீங்கன்னா தாராளமா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க 15 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்கள் கார்பஸை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு. பிபிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணும்போதும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேரண்டி ரிட்டர்ன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்றதுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப் டு 1.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மணியை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. அதே சமயம் கேரண்டி ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது. சரி, அப்போ எதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மோர் தென் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிபிஎஃப்னு வரும்போது 15 இயர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்வியூ பண்ணுவீங்க. ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பிட்வீன் ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஈல்டு வந்து பெட்டராகவே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஸ்ட் 15 இயர்ஸ், அதாவது 2011லேருந்து 2025 வரைக்கும் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே லாஸ்ட் 15 இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜ் 13% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றத டிஃபரன்ஸ் வைஸ் பார்க்கலாம். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். ப்ளீஸ் வாட்ச் த கண்டென்ட் டில் த எண்ட். இப்போ கால்குலேஷன் பார்ட் பார்க்கலாம். நீங்கள் பிபிஎஃப்ல எவ்ரி இயர் ஆன் இயர் 1 லேக் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 15 இயர்ஸ்க்கு டோட்டலாக 15 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் 2011ல் பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2011ல் பார்த்தீங்கன்னா 8.6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,08,600 rupees உங்களுக்கு எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயரில் க்ரோ ஆயிருக்கு. அதாவது 2011 எண்டில். 2012ல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.8%. ஸோ எண்ட் ஆஃப் 2012ல் 2.26 ஆயிருக்கு உங்கள் வேல்யூ. ஸோ இது மாதிரி 15 இயர்ஸ்க்கு நீங்கள் மணியை கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கலாம். 8.6 இருந்துச்சு 2011ல். 2021ல் 7.1 இருக்குது. 2025லையும் 7.1% இருக்குது. இதை பேஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 1% வேரியேஷன் எதிர்பார்க்கலாம் எவ்ரி 15 இயர்ஸில் பார்க்கும்போது. ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாக்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டோட்டல் கார்பஸ் க்ரோ ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 28,28,769 rupees க்ரோ ஆயிருக்கு. அதாவது டோட்டலாக 15 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 28.28 லேக்ஸ் க்ரோ ஆயிருக்கு. இதை நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீயாக விட்ரா பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். லோன், அதாவது நீங்கள் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் லோனாக போக ஆப்ஷன் இருக்குது. ஸோ லோன் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ லோன் பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் 3rd இயர்லேருந்து லோனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இதில் இருக்குது. அதே மாதிரி ப்ரீமெச்சூர் விட்ரால் பார்த்தீங்கன்னா 7th இயர்லேருந்து பண்ணலாம். ஸோ 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 7th இயரில் 2.47 லேக் ப்ரீமெச்சூர் விட்ரால் எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்புறம் எவ்ரி இயர் ப்ரீமெச்சூர் விட்ரால் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 15 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 28 லேக்ஸாக க்ரோ ஆயிருக்கு இன் 15 இயர்ஸ். இதே 1 லேக் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பிபிஎஃப்க்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் உள்ள ஃபண்ட்ஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுதுன்றதை பார்க்கலாம். இந்த 1 லேக் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஆர் மல்டி கேப். ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்தையுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். டோட்டலாக 15 இயர்ஸ்க்கு உங்களுக்கு டைவர்சிஃபைடாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சேம் 1 லேக் நீங்கள் எவ்ரி இயர் ஆன் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த 1 லேக் டோட்டலாக 15 இயர்ஸ்க்கு 15 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எண்ட் ஆஃப் 15th இயரில் 13% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில் உங்கள் கார்பஸ் 45,67,000 rupees க்ரோ ஆயிருக்கும். பிபிஎஃப்ல 15 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 28 லேக்ஸாக க்ரோ ஆகுது. இதே இங்கே 15 லேக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 45 லேக்ஸாக க்ரோ ஆயிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8% ஸ்டார்ட் பண்ணி ஆவரேஜாக 7.5% ரேஞ்சில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே 13% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அங்கே கேரண்டிட் இருக்குது, இங்கே நான் கேரண்டிட் இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் அப்டேட், அதாவது ரெக்குயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். சரி, நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இதே லெஸ் தென் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள பிளான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மோர் தென் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் போது கண்டிப்பாக நீங்கள் ஈக்விட்டி எக்ஸ்போஷரில் உங்கள் மணியை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கும். இன்ஃப்ளேஷனை பீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்களால் நல்ல கார்பஸையும் கிரியேட் பண்ணும். டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், அதாவது 1.25 லேக்ஸ் நீங்கள் டாக்ஸ் ஃப்ரீயாக விட்ரா பண்ணிக்கலாம் அந்த ஃபினான்ஷியல் இயரில். அதுக்கு மேலே எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதுக்கு 12.5% நீங்கள் டாக்ஸ் பே பண்ணணும். இதே பிபிஎஃப்ல உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்கும். சேம் எக்ஸாம்பிளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ டாக்ஸ் வரும்ன்றதை பார்க்கலாம். 45,67,173 rupees உங்களுக்கு டோட்டலாக ஃபண்டு க்ரோ ஆயிருக்கு. அந்த ஃபண்டில் 1 lakh ப்ராஃபிட் ப்ளஸ் நீங்கள் பே பண்ண மணி, அதாவது 16 lakhs மைனஸ் பண்ணி ரிமைனிங் உள்ள ப்ராஃபிட்டுக்கு 12.5% டேக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது 3,67,771 rupees உங்களுக்கு டோட்டலாக டேக்ஸ் வருது.
ஸோ அந்த மணியை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு நெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41,99,402 rupees. ஆல்மோஸ்ட் 42 lakhs உங்களுக்கு கார்பஸ் இருக்குது. இந்த 45 lakhsல 3.6 lakhs நீங்கள் டேக்ஸாக மைனஸ் ஆகும். ரிமைனிங் மணி உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைச்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது கூட உங்களுக்கு அங்கே ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 26 lakhs இருந்துச்சு, இங்கே டேக்ஸ் போக 41 lakhs ஆடு இருக்கு உங்களுக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் டாக்ஸேஷன் என்ன ஈல்டு இருக்குன்னு தான் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எட்ஜோர் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிஜிம் சூஸ் பண்ணுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக நியூ ரிஜிம் தான் சூஸ் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வைஸ் வந்து நியூ ரிஜிம் தான் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நியூ ரிஜிமில் கவர் ஆகாது, ஒன்லி ஓல்டு ரிஜிமில் தான் கவர் ஆகும். ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் பீப்புள்ஸ் எல்லாமே நியூ ரிஜிம் கவர் பண்ணுறதுனால அடிஷனல் டேக்ஸ் பெனிஃபிட்டும் ஏடிசிக்கு எதுவும் உங்களுக்கு வராது. நீங்கள் 15 years இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்கள் கார்பஸை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 15 yearsனு வரும்போது ஒரு மணியை பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறத விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈல்டும் பெட்டராக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து நல்ல கார்பஸை கிரியேட் பண்ணலாம். இந்த மணியை எடுத்து நீங்கள் உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கோ இல்லை சைல்டு எஜுகேஷனுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேரண்டின்னு சொல்லிட்டு ரிஸ்க்கே எடுக்காமல் இருந்தாலும் அதுவே மிகப்பெரிய ரிஸ்க் தான். அதே சமயம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி ஒன்லி அக்ரெசிவாக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈல்டு பெட்டராக கிடைக்காது. ஸோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணுங்கள். அதுவும் 15 years இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பிபிஎஃப் பதிலாக மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்யணும். போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங், கஸ்டமைஸ் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஆர் எஜுகேஷன் பிளானிங் இந்த மாதிரி வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.